அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பிற்கினியவர்களே, ஒரு இளைஞன் கடுமையான வெயிலில் சாலையில் நடந்து சென்று கொண்டிருக்கின்றான். அவன் செருப்பும் அணியவில்லை. செருப்பு வாங்குவதற்கு உண்டான பொருளாதாரமும் அவனிடத்தில் இல்லை. ஒரு கட்டத்தில் அவனால் அந்த வெயிலில் நடந்து செல்ல முடியவில்லை. உடனே அங்கு இருக்கக்கூடிய அருகில் இருந்த ஒரு மரத்தின் நிழலில் அமர்கின்றான். அமர்ந்துவிட்டு தன்னை படைத்த இறைவனை அவன் திட்டுகின்றான். ஒரு செருப்பு வாங்கி அணிவதற்கு கூட நமக்கு பொருளாதாரம் இல்லையே என்பதாக மிகவும் வேதனைப்பட்டு இறைவனை திட்டிக் கொண்டிருக்கின்றான். அந்த நேரத்தில் அதே சாலையின் வழியாக மற்றொரு இளைஞன் நடந்து சென்று கொண்டிருக்கின்றான். அந்த இளைஞனுக்கோ ஒரு கால் இல்லை. அவர் கம்புகளை ஊனிக்கொண்டு நடந்து சென்று கொண்டிருக்கின்றார். இதை பார்த்தவுடன் அந்த இளைஞன் எந்த நாவினால், எந்த வாயினால் இறைவனை திட்டிக் கொண்டிருந்தானோ அதே நாவினால், அதே வாயினால் அவன் இறைவனை புகழ ஆரம்பித்து விட்டான். அவன் என்ன சொல்கின்றான் என்றால், இறைவா, எனக்காவது செருப்பு வாங்குவதற்குத்தான் பொருளாதாரம் இல்லை. ஆனால் அந்த இளைஞனுக்கு ஒரு காலே இல்லாமல் நீ வைத்திருக்கிறாயே என்பதாக நினைத்து கொண்டு இறைவனுக்கு நன்றி செலுத்த ஆரம்பித்து விட்டான். எனவே அன்பிற்கினியவர்களே, நாம் எப்பொழுதும் நம்மை விட வசதியானவர்களை பார்த்து நாம் பொறாமைப்படுவது, ஆதங்கப்படுவது, வேதனைப்படுவது விட்டுவிட்டு நமக்கு கீழே நம்மை விட எத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை பார்த்து நம்முடைய வாழ்க்கையை நாம் மகிழ்ச்சியாக வாழ்வது மட்டுமல்லாமல் இறைவனுக்கு நன்றி செலுத்துவர்களாக இருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.